4th March 2026, Nifty 50 செம்ம around 380 points கிட்ட மைனஸ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5% மைனஸ். அவுட் ஆஃப் 50 ஸ்டாக்ஸ் வந்து 46 ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ரெட்டில் தான் இருந்துச்சு. டாப் 5 பார்த்தீங்கன்னா டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 2 வந்து டாட்டாவோட ஸ்டாக்ஸு. நம்பர் 1 வந்து டாடா ஸ்டீல் 7% கிட்ட, அதுக்கடுத்து டாடா மோட்டார்ஸு ஒரு 5%, அதுக்கப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எல்என்டி இதெல்லாம் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ டாப் 5ல் பார்த்தீங்கன்னா 4.5%லேருந்து 7% வரைக்கும் தான் டாப் 5. மீதியெல்லாம் சொல்லவே வேணாம். ஈரானோட வார் வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் நிஃப்டி இப்படி தான் இருக்கும். சிட் அண்ட் வாட்ச், அதுதான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. வாட்ச் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. ஏற்கனவே உங்கள் போர்ட்ஃபோலியோ மைனஸில் தான் இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணலாம். என்ன கேட்டால் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும், எல்லாம் செட்டில் ஆன பிறகு அப்போ போய் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகலாம். அது வரைக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.